ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ கையில் வச்சுருக்கக்கூடிய உங்கள் மொபைல் ஃபோனில் இருந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மொபைல் சார்ஜர், ஏன் நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய இந்த வீடியோவோட குவாலிட்டி வரைக்குமே எல்லாத்தையுமே ஒரு சில மர்மமான கற்களை நம்பி தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நம்ம எல்லாருக்குமே மத்திய கிழக்கு நாடுகளில் வந்து இப்போ மிடில் ஈஸ்ட்டில் ஃபுல்லாக போர் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அங்கே போர் நடந்தால் என்ன ஆகும் அப்படின்னா பெட்ரோல் அப்புறம் டீசல் விலை இதெல்லாமே ஏறிடும் மட்டும்தான் நம்ம வந்து நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ ஐநா சபை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கரமான எச்சரிக்கை எடுத்திருக்காங்க. அந்த மிக முக்கியமான எச்சரிக்கை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து ஒரு பெட்ரோல் டீசல் பத்தின ஒரு எச்சரிக்கை கிடையாது. அது வந்து ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மூலோபாய கனிம வளங்களை பத்தினது அப்படின்னு சொல்லி ஆகணும். இந்த கனிம வளங்கள் வந்து இல்லை அப்படின்னா நாளைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய செமிகண்டக்டர்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி ஆகணும். சோலார் பேனல் கிடையாது. ஏன் இப்போ இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் கார்கள் கூட ஒரு வெறும் இரும்பு கூடா, அதாவது இப்போ எலக்ட்ரானிக்ஸ் கார்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பேட்டரி இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு இரும்பு கூடு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கூட மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதனால உலக நாடுகள் இப்போ ஒரு சைலண்ட் போரை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்ன போர், இந்தியாவுக்கு இதனால என்ன பாதிப்பு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவா டீப்பா சிம்பிளா நான் வந்து உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நான் உங்கள் பிரபா சவேந்திரன், இது உங்கள் டாக்கிங் பிக்சர்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல புரிஞ்சுக்கணும். இரும்பு, தங்கம் இது எல்லாமே வந்து நமக்கு தெரியும். ஆனால் இந்த லித்தியம், அப்புறம் கோபால்ட், அப்புறம் கிராவைட், அப்புறம் நியோடைமியம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. இந்த மாதிரியான கனிம வளங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து சயின்ஸ் புக்கில் இது மாதிரி தான் படிச்சிருப்போம். இதை பற்றி நம்ம வந்து ஓரளவு கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் அப்படின்னு வச்சுப்போமே. அது வந்து எல்லாருக்குமே சயின்ஸ் படித்தவங்களுக்குலாம் இதெல்லாமே ஃபுல்லாக தெரியும். இதைத்தான் இப்போ வந்து ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸ் வந்து எதுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு கேட்டாக்கா, அதுக்கு வந்து 3 முக்கியமான காரணங்கள் வந்து சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, எலக்ட்ரானிக்ஸ், அதாவது உங்க போன்ல இருக்கக்கூடிய பேட்டரிக்கு வந்து லித்தியம் அப்படிங்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு கனிமம் வந்து தேவை. நீங்க ஓபன் பண்ணி பார்த்தாலே தெரியும், அந்த பேட்டரியில வந்து லித்தியம் அயன்டு பேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்கோம். இதுதான் அந்த லித்தியம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மிக முக்கியமான கனிம வளம் இருந்தா மட்டும்தான் அந்த பேட்டரியவே உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரீன் எனர்ஜி அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். உலகமே இப்போ சோலார் பேனலுக்கு வந்து மாறிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த கிரீன் எனர்ஜி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த எஃபெக்ட்னால வந்து எல்லாருமே சோலார் பேனலை நோக்கி வந்து நகர ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு வந்து தேவையானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிலிக்கான் மட்டும் போதாது, அது மட்டும் இல்லாம பல அரிய வகையான கனிமங்கள் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மூணாவதா இருக்கிறதா மிகப்பெரிய ஷாக்கிங்கான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ராணுவம், அதாவது நவீன ஏவுகணைகள் அப்புறம் ரேடார்கள் செய்ய வந்து இந்த கனிம வளங்கள் மிக முக்கியமா தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ வந்து இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வளங்கள் வந்து உலகத்துல ஒரு சில இடங்கள்ல தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை எடுக்கிற இடத்துல வந்து போர் நடந்தா அந்த பிரச்சனை வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இதை வந்து குழம்பி போய் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இதோட கண்டினியூவா இன்னொன்னையுமே சொல்றாங்க, மத்திய கிழக்கு நாடுகளில் வந்து இப்போ நடக்கக்கூடிய போர் பதற்றம் வந்து வெறும் நிலத்துக்கானது மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உலகத்தோட மிக முக்கியமான வர்த்தக பாதைகள் வந்து, அதாவது ட்ரேட் ரூட்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கு இல்லையா. இப்போ வந்து செங்கடல் வழியாக தான் சீனாவில் இருந்தும் அப்புறம் ஆசியாவில் இருந்தும் ஐரோப்பாவுக்கு வந்து சரக்கு கப்பல்கள் போகுது. இப்போ அங்கே நடக்கிற தாக்குதல்களால கப்பல்கள் வந்து சுத்திட்டு போக வேண்டிய நிலை வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ வந்து இதனால ஒரு கப்பல் வந்து சுத்திட்டு போனா எரிபொருள் செலவு இதெல்லாமே அதிகமாகும் இல்லையா. இதனால வந்து இந்த கனிமங்களோட விலை வந்து ராக்கெட் வேகத்துல ஏறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையுமே எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் இன்னொன்று விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐநா சபை வந்து ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை எடுத்திருக்காங்க இல்லையா. அது என்னன்னா, ஐநா சபை வந்து நம்ம வந்து எல்லாருமே இப்போ வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த சப்ளை வந்து தடைப்பட்டா உலகத்தோட டிஜிட்டல் வளர்ச்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் பேக்ல போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. நம்ம வந்து இப்போ 2026 இருக்கோம் இல்லையா. இந்த 2026 இருந்து இப்போ இருக்கக்கூடிய டிஜிட்டல் வளர்ச்சி வந்து அப்படியே 2016க்கு போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐநா சபை வந்து மிகப்பெரிய ஒரு வார்னிங்ஸ்மே கொடுத்திருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லையுமே இந்த வேர்டை வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். அதாவது செமிகண்டக்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், அது வந்து இந்த நவீன காலத்தோட ஒரு மூளை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். உங்கள் காரில் இருந்து வாஷிங் மிஷின் வரைக்குமே இதுதான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த செமிகண்டக்டர் வந்து செய்ய தேவையானது வந்து நியான் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, உக்ரைன்ல இருந்து தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு தேவையான மற்ற தாது பொருட்கள் இதெல்லாமே வந்து ரஷ்யா கிட்ட இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ வந்து உக்ரைன் ரஷ்யாலாம் சண்டை போட்டுக்கிறாங்களே, இதனாலையுமே இந்த கனிம வளங்கள் வந்து பாதிக்கப்படுது. அதனாலையுமே இந்த செமிகண்டக்டர்கள் செய்ய தேவையான பொருட்களும் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டையுமே முன்னாடி வைக்கிறாங்க.
இப்போ வந்து இஸ்ரேல் பாலஸ்தீனம் இந்த பக்கம்லாம் போர் நடக்குது இல்லையா, அந்த போர் காரணமாக வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிலிக்கா மணல் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது தான் அங்கே இருக்கக்கூடிய ஃபேமஸான மணல் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய இதர கனிம வளங்கள் எல்லாமே ஏற்றுமதி வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தைவான். இந்த தைவான் நாடு தான் உலகத்துக்கே சிப் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய நாடு அப்படின்னு சொல்லாமே. ஆனால் இந்த சிப் வந்து செய்ய தேவையான மூலப்பொருட்கள் வந்து தடைப்பட்டா ஆப்பிள் ஐஃபோன்லேருந்து டெஸ்லா கார் வரைக்குமே எல்லாமே வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு குண்டையுமே தூக்கி போட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இது கூடவே வந்து உலக நாடுகள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய சபதத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். உலக நாடுகள் எல்லாமே வந்து 2050 வந்து நாங்கள் வந்து கார்பன் அளவு வந்து குறைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய சபதத்தையுமே எடுத்திருக்காங்க. அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா சோலார் பேனல் வேணும், அதுவும் இல்லாமல் விண்ட் டர்பைன் இதெல்லாமே தேவைப்படுது. ஆனால் ஒரு சோலார் பேனல் தயாரிக்க தேவையான பொருள் என்ன அப்படின்னா காப்பர், அப்புறம் பெலூரியம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த கனிம வளங்கள்லாம் தேவை. இந்த கனிம வளங்களுக்கு இப்போவே தட்டுப்பாடு வந்து வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஒரு பக்கம் போர், இன்னொரு பக்கம் வந்து இயற்கை வளங்களை எடுக்கிறதுல சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு பாம் இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இதனால பசுமை ஆற்றல் கனவு வந்து இப்போ ஒரு கேள்விக்குறியா மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட்டையுமே நம்ம முன்னாடி வந்து வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு வார்னிங்ஸா மட்டும் இல்லாம இது வந்து எதிர்காலத்தை பத்தி சிந்திக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயமாகவுமே இது வந்து மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐநா சபை வந்து எச்சரிக்கையுமே விடுத்திருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அப்படியே இந்தியாவுக்கு வருவோமே. இந்தியா வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்பா வந்து மாறுறதுக்கு வந்து ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். நமக்கு இது இப்போ வந்து எந்த பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா வந்து நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரிட்டிக்கல் மினரல்ஸ் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்திய அரசாங்கம் வந்து சமீபத்தில் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து ஆரம்பிச்சாங்க. நமக்கே தேவையான ஒரு 30 வகையான கனிமங்களை வந்து நாமே தேடி வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவுமே பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது வந்து ஒரு முக்கியமான விஷயத்தையுமே சொல்றாங்க. நமக்கு வந்து ஜம்மு காஷ்மீர்ல ஒரு லித்தியம் வந்து கிடைச்சிருக்கு. அந்த லித்தியம் வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகவுமே கருதப்படுது. ஆனா அதை வந்து சுத்திகரிக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் வந்து இன்னும் வந்து இந்தியாவுக்குள்ள வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் மூணாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு இந்த கனிமங்கள்ல 70% மேல வந்து சீனா கிட்ட தான் இருக்கு. போர் சூழலை பயன்படுத்தி சீனா வந்து விலையை ஏத்துனா இந்தியாவோட எலக்ட்ரானிக்ஸ் மார்க்கெட் வந்து பெரிய அடி வாங்கும் அப்படின்னு தான் சொல்லியாகணும். அது எப்படி அப்படின்னா கிட்டத்தட்ட இப்போ இருக்கக்கூடிய போனோட விலை ஒரு 10,000 ரூபாய் வச்சுப்போமே, அந்த 10,000 ரூபாய் போன் வந்து கிட்டத்தட்ட 12,000 ரூபாய் வரைக்கும் விற்கும். அண்ட் இந்த பேசிக்கா இருக்கக்கூடிய இந்த லேப்டாப்ஸ்லாம் இருக்குல்ல, பேசிக் லேப்டாப்பே நல்ல லேப்டாப் வந்து 50,000 ரூபாய்க்கு வச்சுப்போமே. அந்த 50,000 ரூபாய் இருக்கக்கூடிய லேப்டாப் வந்து கிட்டத்தட்ட 80,000 to 1,00,000 ரூபாயா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு சில முக்கியமான விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வரும், இதை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நான் ஒரு 3 முக்கியமான விஷயத்த சொல்றேன், கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது என்ன அப்படின்னா மறுசுழற்சி, அதாவது ரீசைக்ளிங். பழைய போன் அப்புறம் லேப்டாப்ல இருக்கக்கூடிய கனிமங்களை வந்து மறுபடியும் எடுக்கணும் அப்படின்னு சொல்றதா இங்க இருக்கக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்டாவே நான் வைக்கிறேன். அதாவது அர்பன் மைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இங்க இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பாயிண்டா வந்து நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அண்ட் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இதுக்கு பதிலாக வந்து ஏதாவது சோடியம் பேட்டரி வந்து தயாரிக்கலாமா அப்படிங்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு திங்கிங்குமே எனக்குள்ள வந்தது. இந்த திங்கிங் வந்து உங்களுக்குள்ளேயும் வந்தது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்வதேச ஒத்துழைப்பு வந்து இதில் இருந்தால் மட்டும்தான் இது வந்து சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் நினைக்கல, இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே அதை தான் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அதுவும் நீங்கள் நினைச்சிருந்தீங்கன்னா கீழே வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம இப்போ வந்து ஒரு பெரிய மாற்றத்தோட விளிம்பில் இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். மத்திய கிழக்கு போர் வந்து கிட்டத்தட்ட ஒரு போராகவுமே இல்லாமல் அது வந்து உலகத்தோட டெக்னாலஜி அப்புறம் ஆயில் கிரைசிஸ் இதெல்லாமே நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய காரணியாகவுமே மாறிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இது கூடவே உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த கனிம வள நெருக்கடி வந்து போன்களோட விலை அப்புறம் லேப்டாப்போட விலையெல்லாம் ஏத்துமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அதையுமே கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் ஐநா சபை வந்து இந்த கொடுத்துருக்கக்கூடிய இந்த வார்னிங் வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. Until then, signing off, your Prabha Savindran. இது உங்கள் டாக்கிங் பிக்சர்ஸ். நன்றி.